நண்பர்களே, இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாயுக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 சென்ட்டுங்க. உள்கட்டுமானம் 765 சதுரடிங்க. இது தெகு பார்த்த வீடு. ஆனால் அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டுமானம் தெகு பார்த்த வீடாக இருக்குது. பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 43 லட்சம் சொல்கிறாங்க. நெகோசியபிளுங்க, பேசிக்கலாங்க. விலை வந்து 43 லட்சம் ஃபிக்ஸட்லாம் கிடையாது. விலை வந்து 43 லட்சம் நெகோசியபிள். பேசி நம்ம குறைச்சி பேசி நல்லபடியாக முடிச்சுக்கலாம். வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். அதேமாரி இந்த பாதை உங்களுக்கு சொல்லணுமே பாருங்கள், 30 அடி ரோடுங்க. இந்த மாதிரி வருதுங்க, பெரிய ரோடுங்க இது. ஆமாம், அந்த செவத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, கால்வாய்க்கு அங்கிட்டு வரைக்கும் இருக்குது. 30 அடி பெரிய ரோடு, ஃபேவர் பிளாக் ரோடாக இருக்குது. வாங்க உள்ளே போயிடுவோம் வீட்டுக்குள்ளே. பாருங்கள், இந்த மாதிரி பைக் பார்க்கிங், நல்லா ஸ்பேசியஸான பைக் பார்க்கிங்கு இந்த மாதிரி வருது. ஒரு 8-9 அடிக்கு மேலே டைல்ஸ் ஏற்றிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க கிரானைட்டையும் டைல்ஸையும் மிங்கிள் பண்ணி ஒரு டிசைனாக கொண்டாந்துருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இந்த மாதிரி வருதுங்க. அந்த டோரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது நிலக்கதவு டோரு, அப்படியே செட்டு, இது தேக்கு மர செட்டு, அப்படியே அருமையாக போட்டிருக்காங்க. பாலிஸ் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க. இந்த ஸ்டெப்ஸு, இந்த நிலக்கதவு, இதெல்லாம் இந்த மாதிரி அருமையாக வருது. அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம் வீட்டுக்குள்ளே. பாருங்க, நல்லா இருக்கா? வேறு லெவலில் இருக்குங்க, நல்லா இருக்குது வீடு. பொதுவாகவே இந்த வாயுக்குளம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க சைட்லலாம் இடம் விட்டுருக்க மாட்டாங்க, அத்துமாலே இருக்கும். இவங்க வந்து பாருங்கள் 1.5 அடி இடம் விட்டுருக்காங்க. ஜன்னல் காற்றோட்டம் நல்லாயிருக்கும். இந்த ஓடிஎஸ் மேலேருந்து விடுவாங்க, அதையும் நம்ம ஆளுங்க விட்டுருக்காங்க. அதுபோல் இந்த ஜன்னல் காற்றோட்டம் இந்த வீட்டுக்கு குறைவே இல்லை, நல்லா இருக்குது. பைப் லைன் எல்லாமே வந்து கழிவுநீர் பைப் லைன் எல்லாமே வெளியில் வந்துடுது, வீட்டுக்குள்ளே எதுவுமே வரல. பாருங்கள், ஒரு 250லேருந்து ஒரு 270 சதுரடி வரக்கூடிய நல்ல ஸ்பேசியஸ் ஹாலுங்க. மேலே பாருங்கள், நல்லா இருக்கா? எல்லாமே உள்ள எல்இடி ஒர்க்கு, பால் சீலிங் நல்லா இருக்குது. டைல் நல்லா அருமையாக செலக்டடாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நேரில் நீங்கள் பார்க்குறப்ப இன்னும் அந்த டைலுடைய உங்களுக்கு அந்த இது தெரியும், எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது தெரியும். பார்த்தீங்களா, அது ஒரு கோல்டன் கலர் மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த இது பார்க்கும் பொழுது கோல்டன் கலர் தான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி வருது டிவி ஷோகேஸு. அப்படியே வாங்க பெட்ரூம் போயிடுவோம். இங்கே ஒரு பெட்ரூமு, அதில் வந்து இந்த இதெல்லாம் வந்துடுது, அதாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வருதுங்க. கண்ணாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், டோரு இந்த மாதிரி வருது. மேலெல்லாம் பாருங்கள் எல்இடி ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த 43 லட்சம்ன்றது நெகோசியபிள். இந்த ரேட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி நமக்கு நல்லா இருக்கிறது பெரிய விஷயம். பாருங்கள், இது ஒரு 100 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. மேலே கபோர்டு இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது. பாருங்கள், மேலே ப்ளக் பாயிண்ட்லாம் வந்துடுது. வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அருமையாக நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுங்க. பாருங்கள், நல்லா இருக்கா? எல்லாமே மாடுலர் கிச்சன். மேலே எல்லாம் பாருங்கள் கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல மாடுலர் சிம்னி வச்சு மேலே கொண்டு போய் இதில் சேர்த்துடலாம். அந்த ஹோல் இருக்குல்ல, இதில் வச்சிடலாம். இங்கேனக்குள்ளே மாடுலர் சிம்னி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். இது ஓடிஎஸ்ஸுங்க, வாஷிங் மிஷின் ஏரியா. மேலே பார்த்திங்களா ஓப்பனு. இந்த இடத்துல வந்து காற்று வரும், வெளிச்சம் வரும், மழை தண்ணி உள்ளே வராது. இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அவுட்லெட் இந்த இருக்குது, தண்ணி இது வழியாக போயிடும். சரிங்களா? பவர் கனெக்ஷன் இந்த இருக்குது. குழாய் வந்து அங்கே இருக்குது. சரிங்களா? ஓகேவா? இப்போ இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துருவோம். இது பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கா. ஒரு 150 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. மேலே பாருங்கள், எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இருக்குது. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது. இங்கேயும் வாட்டர் ஹீட்டருக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், பால் சீலிங் எல்இடி ஒர்க்கு அருமையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. பாருங்கள்,
எல்லாம் ஜன்னல், எல்லாம் வெளிச்சம், காற்று நல்லா இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வருது. வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போய் மொட்டை மாடியும் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. மொட்டை மாடி பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாக பெரிய மொட்டை மாடியாக இருக்கா. மாடியிலையும் லைட் இருக்குங்க. டியூஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே பெரிய சுவருங்க, 3/4 அடி சுவர் சுற்றுலையும். பார்த்துக்கிட்டிங்களா? ஒரு 1000 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க்கு. இந்த மாதிரி வருது. ஏரியா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரிங்க நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.